நமசிவாயம். ஜெய் வாராகி. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின், அன்பே சிவமாய் யாவருள்ளும் அமர்ந்திருப்பாரே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நிச்சம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி, உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் வாராகி. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் எப்பொழுதும் போல் உங்கள் ராசியிலேயே வக்ரகதியில் தான் வீற்றிருக்கிறார். அதே போல் ராசிக்கு 2வது இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை நோக்கி வக்ரகதி நிவர்த்தி அடைகின்ற நிலையில் வந்து கொண்டிருக்கிறார். அப்போது அதே போல் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன், அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடாகிய பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். இது என்ன விஷயம்னு கேட்டிங்க, அதாவது 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ மகர ராசினியர்களே, பல இடங்களில் கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியாமல் அல்லது வட்டி கட்ட முடியாமல் ஒரு விதமான மன பயத்தோடு இந்த மகர ராசி அன்பர்கள் இருந்து வருகிறார்கள். வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை. ஒரு சிலர் குடும்பத்துக்கு தெரியாமல் இருந்திருப்பாங்க, ஒரு சிலர் எல்லாருக்கும் தெரிஞ்சே வாங்கியிருப்பாங்க. இந்த கடனை இப்போ அடைச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுலையும் அவங்க இருப்பாங்க. அதையும் தாண்டி கொடுத்த வாக்குறுதலை காப்பாற்ற முடியாத போது அதில் வரக்கூடிய பிரச்சனைகள். இதை போல் மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இதில் ஏதேனும் ஒரு பார்ட் பேமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. அப்போ ஏதேனும் ஒரு பார்ட் பேமெண்ட்டு நீங்கள் செய்யலாம். அதே போல் கடன் சுமைகள் குறையும். ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி, 2வது தொழில் ஸ்தான அதிபதி உங்கள் தொழில் காரகனோடு ராசிநாதனோடு இணைகிறார். அப்போது நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் இருக்கும். மகர ராசி நேயர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னாக்கா ப்ரெஸ்ஸு ப்ளஸ் மீடியா, சினிமா துறை, ஃபைனான்ஸு, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், மார்க்கெட்டிங், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், ஆர்கிடெக்ட், ஐடி, கம்யூனிகேஷன்ஸ், இந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபைனான்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டர்ஸ், வக்கீல், இந்த மாதிரியான நான் சொன்ன இந்த ஆஸ்பெக்ட், இந்த ஃபீல்டெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடியதாகவும் சிறப்பை தரக்கூடியதாகவும் இருக்கும். இது சம்பந்தமான கம்பெனி, இது சம்பந்தமான ஃபேக்ட்ரி, இதெல்லாம் இன்னும் கூட சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ ஜென்ரலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் மகர ராசினியர்களே சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் சார். பிஸ்னஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய கவலையெல்லாம் என்னென்னா, பிஸ்னஸ் நடக்குது, அதுலேருந்து ஒரு வருமானம் வருது, அதை கொண்டு இந்த சிறு தொகையை கொண்டு எப்படி இந்த கடனை அடைக்கிறது அல்லது வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, இதுதான் உங்களுடைய கவலையாக இருக்குமே தவிர பிஸ்னஸை பற்றி ஒரு பெரிய மனக்கவலை இருக்காது. அப்போ வருமானம் அதிகரிக்கும் மகர ராசி நேயர்களே. அப்போ இந்த கடன் சுமையை பொறுத்தவரை என்ன பண்ணுங்க,
அது வேறு வழி இல்லைங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கணும். கோவிலில் குறி சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது, இன்றைக்கி சரியாக போய்டும் நாளைக்கு சரியாக போய்டும் சொல்ல முடியாதுங்க அது. ஓகேவா? ஸோ அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் மிக மிக முக்கியம் மகர ராசி அன்பர்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதாவது ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரி தான், கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரி தான், அல்லது வெளிநாட்டு வேலை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ லாஜிஸ்டிக் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அப்போது வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். அது நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்து வேலை போயிருந்தாலும் சரி தான், அதே சமயம் புதுசாக படிச்சுட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை வெளிநாட்டு வேலைக்காக போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான். ஏன்னா தொழில் காரகனும் தொழில் ஸ்தான அதிபதியும் தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு வேலையில் இருந்து வரக்கூடிய அந்த தொந்தரவுகள், இடர்பாடுகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலையை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள், சத்துருக்களுடைய பயம், மனபயம் இதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு நல்ல நேரம் பிறக்குது. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் மகர ராசிக்கு வேலை வாய்ப்பில் நல்ல நேரம் பிறக்குதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் நல்ல நேரம்னு சொல்கிறீங்க சாமி, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அப்போது உங்கள் ஜாதகத்தில் தான் என்னங்க அந்த நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன சொல்யூஷன், அதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறத உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும் மகர ராசி என்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக, ஆவணி மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் 8ல் போய் 8 8லே ஆட்சி பெற்று பலம் பெற்று அவரோட உங்கள் 4க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் அங்கே இணைகிறார். பொதுவாக சூரியன் செவ்வாய் தான் இந்த அரசியலுக்கு காரக கிரகங்களாக அமைகிறார்கள். அப்போது இந்த 8ல் மறைஞ்சிட்டார சாமி, அப்புறம் எப்படி எங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 7 இருக்கக்கூடிய குருவால் நன்மை நடக்கும். ஸோ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் நல்ல அதிகாரம் பொறுப்பு இருந்தாலுமே கூட இந்த மறைமுக உங்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு மறைமுக எதிரிகள் இருப்பார்கள். ஏன்னா அங்கே 8ஆம் இடம் சம்மந்தப்படுது. அப்போ பின்னாடி உங்களுக்கு யாரோ எதிராக வேலை செய்கிறாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மகர ராசி கவனம் தேவை. அப்போ இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. அப்போது வாழ்க்கையில் உங்களால் முன்னுக்கு வர முடியும். அடுத்ததாக சினிமா துறையை சார்ந்தவர்கள். சினிமா துறையை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே, இந்த மாதம் நான் ஃபஸ்ட்டு பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல் ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் போட்ட முதலீடுகள் எல்லாம் பல வழிகளில் பல இடங்களில் அது லாக்காக இருக்குது. ஸோ இந்த ஆவணி மாதம் சினிமா துறைக்கு வருமானத்தை தரக்கூடியதாகவும் ஒரு ரெஃப்ரெஷ் செய்யக்கூடிய மாதமாகவும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதம். உங்கள் தொழிலை, உங்களுடைய பிஸ்னஸை எதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளிங்கில் போய் ஸ்டாப்பாகி நிற்குதோ அதெல்லாம் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மகர ராசியைச் சேர்ந்த சினிமா துறை அன்பர்களே. அப்போ சினிமா துறைக்கு இது சிறப்பான காலம். சாமி எனக்கு இத்தனை கோடி ரூபாய் அப்படியே நிற்குதுங்க, வரவே இல்லைங்க, நான் இவ்வளோ பைசா போட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்லி காத்திருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்தபடி இனி வரும் காலம் நல்ல காலம். ஆனாலுமே கூட அந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை நீங்கள் அதை ரெமெடி எடுத்துக்கிறது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கோடி மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மகர ராசி அன்பர்களே. அதே போல் தாங்க
திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே இந்த ஆவணி மாதம் மகர ராசிக்கு சிறப்பை தரக்கூடியதாக உள்ளது. ஸோ இந்த இரண்டும் நடைபெறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியை பொறுத்தவரையில் ஃபேமிலியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல மகிழ்ச்சிகரமான மாதமாக அமையும். ஓகேவா? அதோடு மட்டுமல்லாது இந்த கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப், அது ஆண் பெண் உறவு முறைகள், லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது லவ்வர்ஸாக இருக்கலாம், மேபி எனி ஒன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார் சாமி, இப்போ பேசவே மாட்டேங்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் நல்லா பழகிட்டு வந்தோம், திடீர்னு இப்போ நிப்பாட்டிட்டாங்க சாமி, என் ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடியங்க, அதுக்கெலாம் ரெமெடி இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான பலன்களை தெரிந்து கொள்வது சிறப்பை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.